எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கப்பலூர் சுங்கச்சாவடியை 3 மாதத்தில் அகற்றுவேன் என்று கூறிய பொம்மை முதல்வர் தற்போது வாய்மூடி மௌனியாக உள்ளார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் திருமங்கலம் தொகுதி டி கள்ளுப்பட்டியில் பேரூர் கழகத்தின் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். முன்னதாக டி குன்னத்தூரில் உள்ள அம்மா கோயிலில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், டோல்கேட் பிரச்சனை என்பது பருவ காலத்தில் பெய்கிற மழையை போல நேரத்திற்கு தகுந்தாற்போல் கட்டாயப்படுத்தி கொள்ளையடிக்கிற நிலையை விடியா திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிறாரே, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது சொன்னார், ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியவில்லை, இந்த பிரச்சனை பற்றி நான் நன்கு அறிவேன், ஆகவே ஆட்சி அமைத்தவுடன் 3 மாத காலத்தில் அந்த பிரச்சனைக்கு, சுங்கச்சாவடி பிரச்சனைக்கு சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற ஓட்டுநர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கின்ற வகையில் இவருடைய ஓட்டுநருடைய உழைப்பை சுரண்டி கொழுக்கிற அந்த சுங்கச்சாவடியை அகற்றுவேன் என்று சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்.